ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஊறுகாய் பிரியரா? அப்ப உங்களுக்கான வீடியோ தாங்க இது. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம கெழக்கா ஊறுகாய் தான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட் செம்மையா இருந்ததுங்க. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்குது. உங்க ஊர்லயும் கிடைச்சா இதே மாதிரியே வாங்கி நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க இந்த ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கலாக்காய் ஊறுகாய் செய்கிறது பார்த்தீங்கன்னா 150 கிராம் கலாக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதைங்களை மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம கலாக்காயை எல்லாம் ரெண்டாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு குட்டி வடைச்சட்டியை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் இதை நம்ம வறுத்து எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வெந்தயம் கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ வறுத்ததை நம்ம இந்த இடிக்கிற உரலில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திப்போம். இப்போ அதில் பெருங்காயத்தூள் சேர்த்திப்போம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கலாக்காய் இதிலே சேர்த்திப்போம். இதை நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வணக்கிட்டோம். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மிளகா பொடி சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா அதுவே வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வணக்கிட்டோம் 2 நிமிஷம். இப்போ நம்ம இடித்து வச்ச பொடியை இது கூட சேர்த்திப்போம். இந்த பொடியை சேர்த்துறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஊறுகாய்க்கு. கமகமன்னு நம்ம தெருவுக்கே மணக்கும்னு வச்சுக்கோங்க ஊறுகாய் செய்கிற வாசனை. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஊறுகாய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆயில் நம்ம நிறைய ஊற்றுனா தான் ஊறுகாய் நல்லா ரொம்ப நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம இது ஆறின பிறகு நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும், எதுவுமே ஆகாது. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.